ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிள் குக்கிங் விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளிவாசலில் தான் நோன்பு கஞ்சி ஊற்றுவாங்கள்ல, அந்த நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த நோன்பு 30 நாளிலும் வந்து நம்மளுக்கு பள்ளிவாசலில் வந்து நோன்பு கஞ்சி ஊற்றுவாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணாலும் நம்ம பள்ளிவாசலில் வாங்கி குடிக்கிற கஞ்சி மாதிரி வராது. அது நல்லா வாசமாக வரும். அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இவங்க வந்து 15 கிலோ அரிசியில் தான் நோன்பு கஞ்சி செய்ய போகிறாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சுருக்காங்க. நல்லா ஒரு அண்டா நிறையா காய வச்சுருக்காங்க. தண்ணி நல்லா காஞ்சதும் இப்போ அரிசியை களைஞ்சி அதில் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த அரிசியோடையே இதுக்கு தேவையான கஞ்சிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த 15 கிலோ அரிசிக்கும் அவங்க வந்து 1.5 கிலோ வந்து பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. ஊற வச்சு அதையும் இந்த அரிசியோடையே சேர்த்துருக்காங்க. சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக விட போகிறாங்க. மூடி வச்சுட்டாங்க. இப்போ பக்கத்துலேயே ஒரு சட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ தாளித்து விட்டு இப்போ அங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்க அந்த அரிசிலையும் பருப்புலையும் சேர்த்துருவாங்களாம். இதுக்கு வந்து இப்போ ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் முடிய எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் வெந்தயம் ஏற்கனவே ஊற வச்சுருக்காங்க. அந்த வெந்தயம் 1/2 கிலோ வெந்தயம் ஊற வச்சுருக்காங்க. அந்த 1/2 கிலோ வெந்தயத்தையும் இதில் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கிறாங்க, தாளித்து விட்டுக்கிறாங்க. இது கூடயே இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க. அப்படியே பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கலாமா. இப்போ ஏலக்காயோட பட்டை கிராம்பு அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுக்கிறாங்க. இது பொரியும் போதே நம்மளுக்கு சூப்பரான மனம் வந்துட்டுருக்கு. இது கூட இப்போ வந்து அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இங்கிட்ட பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கிட்டு அந்த கஞ்சிக்கு தேவையான அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் தான் அவங்க இதை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கிலோ வந்து 1.5 கிலோ வந்து பூண்டு அரைச்சி வச்சுருக்காங்க. 1 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுருக்காங்க. அதையும் வந்து அந்த தாளிக்கிறதுல சேர்த்து கொட்டி வதக்கிக்கிறாங்க. இதுக்கு வெள்ளைப்பூடு அஞ்சுலாம் எவ்வளோ அரைக்கிறீங்க? வெள்ளைப்பூடு 1.5 கிலோவா? ஆமாம், வெள்ளைப்பூடு 1 இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அது கூடயே வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்காங்க. நறுக்கி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டு இதில் வதக்குறாங்க. இது வெங்காயம் வந்து 3 கிலோ போட்டிருக்காங்கன்னா, தக்காளி வந்து 5 கிலோ, பச்சை மிளகா வந்து 300 கிராம் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வதக்கிக்கிறாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்றாங்க. அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும்னாங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னா இங்கிட்டு தாளித்ததை வந்து அப்படியே தூக்கி இதில் கொட்டிட்டு மறுபடியும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அவங்க வந்து கொதிக்க விடுவாங்களாம். இப்போ நல்லா அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து அந்த கஞ்சி வந்து இப்போவே நமக்கு நல்லா மஞ்சள் கலரில் தெரியுது. கலர் வந்து சேஞ்ச் ஆனது நல்லா தெரியுது. இங்கிட்டு நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது.
வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அள்ளி அப்படியே வந்து இந்த கஞ்சியில் போடுறாங்க எல்லாத்தையும். இந்த வதங்கினதை எல்லாத்தையும் எடுத்து இந்த கஞ்சியில் போடுறாங்க. நம்மளுக்கு நல்லா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த நோம்பு கஞ்சியோட ஸ்மெல் சூப்பராக வருது. இதையும் இதில் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து கொதிக்க விடுவாங்களாம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம்தான் இதுக்கு தேவையான நெய், தேங்காய் பூலாம் போடுவாங்களாம். பார்ப்போம் நம்ம எப்படி செய்கிறாங்கன்றத. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து இதுக்கு தேவையான நெய்யை வந்து சேர்த்துக்க போகிறாங்க. தேங்காய் பூ சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டு. மேலே தேங்காய் பூ கடைசியில் சேர்க்குறாங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நெய் சேர்க்குறாங்க. இப்போ வந்து பள்ளிவாசலில் காய்ச்சுற நோம்பு கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கூட நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கம்மியாக போட்டு நம்மளும் இதே மெத்தடில் அப்படியே வந்து செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கஞ்சி. நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வந்து வேறு விதமாக செஞ்சு குக்கரில் வச்சாலும் பள்ளிவாசலில் வாங்கி குடிக்கிற கஞ்சி மாதிரி வராது. இப்போ அவங்க எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ மூடி வச்சுட்டாங்க. இப்போ நோம்பு கஞ்சி தயார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.